எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். முதல் அதிகாரம் 26 முதல் 38 முடிய உள்ள வசனங்கள். ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தியின் வாக்கினால் நம் பாவம் அகல்வதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பரலோக அன்னையின் அன்பு பிள்ளைகளே, காமநாயக்கன்பட்டி தூய பரலோக அன்னை ஆலயம் ஆலயமாக, திருத்தலமாக, திருத்தல பேராலயமாக, பசிலிக்காவாக உயர்ந்து நிற்கிறது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க காலகட்டத்தில் அன்னையினுடைய திருப்பாதம் அமர்ந்து அன்னையினுடைய பரிந்துரையை வேண்டி அவர் அருளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் எல்லோரும் கூடி வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் அன்னை மரியாள் கீழ்ப்படிதலுக்கு முன்மாதிரி என்கிற மைய சிந்தனையில் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்றாட வாழ்வில் யதார்த்தமான சூழ்நிலைகளில் யாரும் யாருடைய பேச்சையும் கேட்பதற்கு தயாராக இல்லை. பெற்றோர்கள்ட்ட கேட்டா, பிள்ளைங்க நீங்க சொன்ன பேச்சை கேட்பாங்களா அப்படின்னா, எந்த பெற்றோராவது இப்போ சொல்ல முடியுமா? நம்ம சொன்ன பேச்சை நம்ம பிள்ளைங்க கேட்பாங்களா? கேட்கறதில்லை. கணவன்கிட்ட உங்கள் மனைவி நீங்கள் சொன்ன பேச்சை கேட்பாங்களா? அவள் எங்கே கேட்கா? அவள் பேசுகிறத தான் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஒருவேளை மனைவிட்ட போய் நீங்கள் சொல்கிறத உங்கள் கணவர் கேட்பாரா? நான் பேசிக்கிட்டே இருப்பேன், அவர் காதை மூடிக்கிட்டு வெளியில் போயிடுவார். கணவன் மனைவி ஒருவர் பேசுவதை ஒருவர் என்ன செய்யறதில்லை? கேட்பதற்கு தயாராக இல்லை. ஒருவேளை பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றால் ஆசிரியர்களிடம் கேட்டால் ஆசிரியர்கள் சொல்வதையாவது இன்று மாணவர்கள் கேட்கிற மனநிலையில் இருக்கிறார்களா?
மிகப்பெரிய கேள்விக்குறி. சரி, குடும்பத்தை விட்டுட்டு பங்குக்கு வந்தால் பங்கு தந்தைகிட்ட, சாமி நீங்கள் சொன்னால் மக்கள்லாம் கேட்பாங்களா? பங்கு தந்தை சொல்வதை இன்று பங்கு மக்கள் கேட்கிறோமா? இல்லை இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் ஆயர்கிட்ட போய் ஆயர் சொன்னால் குருக்கள் கேட்குறாங்களா? ஆயர் ஒவ்வொரு முறையும் குருத்துவ அருட்பொழிவை நிறைவேற்றுகிற பொழுது ஆயருடைய கைகளுக்குள் குருவானவருடைய கை இருந்து எனக்கும் எனக்கு பின் வரும் ஆயருக்கும் நீர் கீழ்ப்படிந்து நடப்பீரா என்று கீழ்ப்படிதல் வாக்குறுதியை குருக்கள் நாங்கள் கொடுக்கிறோம். துறவற சபையில் இருக்கிற கன்னியர்கள் துறவிகள் கொடுக்கிறார்கள். ஆனால் குடும்பத்தில் இருப்பவர்கள் அப்படி கீழ்ப்படிதல் என்கிற ஒரு வார்த்தை பாட்டை எடுப்பதில்லை. வார்த்தை பாட்டில் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையில் எப்பொழுது நாம் கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுதுதான் ஆண்டவருடைய அருளை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு எழுதின செய்தி 3ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தையில் விவிலியத்தில் தந்தை கடவுள் முதலில் இந்த மானுட சமூகத்தோடு பேசுகிறார். யோர்தான் நதி திருமுழுக்கு யோவான், யோர்தான் நதிக்குள் திருமுழுக்கு யோவானுக்கு முன்னால் இயேசு நிற்கிறார் திருமுழுக்கு பெறுவதற்காக. இயேசுவினுடைய திருமுழுக்கு பிறகு வானம் திறக்கிறது. தூய ஆவியானவர் வெண்புறா வடிவில் இறங்கி விடுகிறார். விண்ணகத்திலிருந்து தந்தை இறைவன் பேசுகிறார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். அதோட தந்தை கடவுள் பேசுவதை நிறுத்தினார். அதற்கப்புறம் பேசல. பிறகு மத்தேயு எழுதின செய்தி 17ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையில் மீண்டும் இதே போன்ற மற்றொரு சூழலில் விண்ணகத்திலிருந்து தந்தை இறைவன் பேசுகிறார். தாபோர் மலை, இயேசு உருமாற்றம் அடைகிறார். மோசேயும் எலியாவும் இடமும் வலமுமாக இயேசுவின் அருகே நிற்கிறார்கள். அப்பொழுதும் விண்ணகத்திலிருந்து தந்தை பேசுகிறார். யோர்தானில் பேசியது போலவே பேசுகிறார், என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். ஆனால் அப்படி சொல்லிட்டு அதோடு என்ன செய்யல, தந்தை கடவுள் நிறுத்தல, மீண்டும் இணைத்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? என்ன சொல்கிறார்? இவருக்கு செவி சாயுங்கள். 30 வயதில் இயேசு திருமுழுக்கு பெறுகிற பொழுது மகனை குறித்து மகிழ்ச்சி கண்ட தந்தை 33வது வயதில் அவர் தாபோர் மலையில் இருக்கிற பொழுது தன்னுடைய மகன் இயேசுவை குறித்து மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த மானுட சமூகத்தையும் குறித்து நான் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்றால் இந்த மானுட சமூகம் இயேசுவின் குரலுக்கு என்ன செய்ய வேண்டும்? செவி மடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அருள் ஆற்றல் கிடைக்கிறது. ஆண்டவர் அதனால தான் நமக்கு 2 காதுகளையும் ஒரு வாயையும் கொடுத்துக்கிறார். எதற்கு 2 காது, எதுக்கு ஒரு வாய்? எதுக்குமா 2 காது ஒரு வாய்? எதுக்கு? கொஞ்சமாக பேசணும், அதிகமாக என்ன செய்யணும்? கேட்கணும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? கேட்குறதே இல்லை, பேசிக்கிட்டே இருக்கிறோம். பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு என்ன செய்கிறோம்? பேசிக்கிட்டே இருக்கிறோம். சாமுவேலை ஆண்டவர் அழைத்த பொழுது இறைவாக்கினர் சாமுவேலுக்கு சொல்லி கொடுத்தார். திரும்ப உன்னை சாமுவேல்னு கூப்பிட்டா நீ என்ன செய்யணும்? போய் ஆண்டவரை பேசும் அடியவன் நான் கேட்கிறேன் என்று. ஆனா இன்னைக்கு நாம ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை பார்த்து அப்படி சொல்கிறோமா? ஆண்டவரே நீங்க பேசுங்க, அடியவள் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றோமா? ஆண்டவரை கேளும், அடியவள் நான் என்ன செய்கிறேன்? பேசுகிறேன். வந்த உடனே தொண நம்மளுக்கு என்னென்னலாம் தேவையோ நம்முடைய தேவைகளை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? கடவுளிடம் கேட்கிறோம், பேசுகிறோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கரெக்ட் தான். ஆனால் கடவுள் பேசுகிறாரே, அதை கேட்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? எனவே ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்கிற பொழுது, அதை கேட்டு அதற்கு ஏற்ற நாம் வாழ்கிற பொழுதுதான் நாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக வாழ முடியும். அப்படி வாழ்வதற்கு முன் மாதிரியாகத்தான் அன்னை மரியாள் நமக்கு தருகிறார். நாம் பேசுவதை அடுத்தவர்கள் கேட்க வேண்டும் என்றால் முதலில் அடுத்தவர்கள் பேசுவதை நாம் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். எனவேதான் விவிலியத்தில் எவ்வளவோ விதிகள் இருக்கின்றன, கட்டளைகள் இருக்கின்றன. ஆனால் மத்தேயு எழுதின நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தையில் இருப்பதைத்தான் இயேசு பொன் விதி என்று சொல்கிறார். கோல்டன் ரூல். பைபிளில் எவ்வளவோ சட்டதிட்டங்கள் இருக்கிறது, ஆனால் இந்த ஒன்றை மட்டும்தான் இயேசு பொன் விதி என்று சொல்கிறார். அது என்ன பொன் விதி? மத்தேயு 7:12
பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அப்ப நாம் அடுத்தவர்கள் நாம் பேசுவதை கேட்க வேண்டும், நமக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், நமக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், நாம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிறோம். சரிதான். ஆனால் அடுத்தவர்களுக்கு நாம் அதை செய்கிறோமா? அன்னை மரியாள் கானாவூர் திருமணத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் புதுமை நடப்பதற்கு காரணமாக இருந்தார். மாதா மகனிடம் போய் சொல்லுகிறார், இங்கே திராட்சரசம் தீர்ந்து விட்டது. அம்மா, எனது நேரம் இப்பொழுது வரவில்லை என்று சொன்னாலும் கூட தாய் சொல்லுவதை மகன் பணிவோடு கேட்கிறார். அம்மா சொன்னதை மகன் என்ன செய்தார்? கேட்டுக்கொண்டார். பிறகு அதே தாய் பணியாளர்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள். அடுத்து பணியாளர்களுக்கு இயேசு சொல்லுகிறார், என்னது? இந்த பாத்திரங்களில் என்ன செய்யுங்க? தண்ணீர் நிரப்புங்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, முதல் புதுமை நடந்தது. ஒருவேளை மாற்றி சிந்திச்சு பாருங்க, மாதா சொன்ன உடனே நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு இயேசு சொல்லியிருந்தா, இல்லைன்னா மாதா பணியாளர்கள்ட்ட அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள்னு சொன்ன உடனே அவரே சும்மா இருக்கார், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க சொன்னதெல்லாம் நாங்கள் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது அப்படின்னு மாதா சொல்வதை இவர்கள் தட்டி கழித்திருந்தால், அல்லது இயேசு பணியாளர்களை பார்த்து தண்ணீர் நிரப்புங்கள் என்றால் என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? கல்யாண வீட்டில் பந்தியில் ரசம் இல்லைன்னு அவ்வளோ பேரும் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ ரசத்துக்கு ஏற்பாடு செய்யணுமா, இங்கே பாத்திரத்தில் தண்ணியை நிரப்பணுமா என்று ஒருவேளை பணியாளர்கள் இயேசுவின் குரலுக்கு செவி கொடுக்காமல் இருந்திருந்தால் புதுமை நடந்திருக்குமா? அற்புதம் அதிசயம் நிகழ்ந்திருக்குமா? கானாவூர் திருமணத்தில் திராட்சரசம் பொங்கி வழிந்திருக்குமா? அப்ப நமது வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் அதிசயம் செய்ய வேண்டும் என்றால் அன்னை மரியாள் சொன்னதை கீழ்ப்படிந்து இயேசு ஏற்றுக்கொண்டதை போல, இயேசு சொன்னதை பணியாளர்கள் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டதை போல நாமும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் கடவுள் நம்மை மேன்மையாக உயர்த்துவார். இன்றைய முதல் வாசகத்தில் சீராக்கின் ஞானம் 3ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை விவிலியத்தில் எடுங்க. சீராக்கின் ஞானம் 3ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தையில் இந்த உலகத்தில் கடவுள் ஒரு தாய் போல இருந்து ஒரு குழந்தைக்கு கற்பிப்பதை போல கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். இந்த உலகத்தில் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நீ பணிவோடு செய். ஒருவேளை நீ பணிவில்லாமல் இருந்தால் என்ன நடக்கும்? 18வது வசனம் வாசிங்க. சீராக்கின் ஞானம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீ பெரியவனாய் இருக்கும் அளவிற்கு பணிந்து நட. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நான் பெரியவன் என்று காட்டிக்கொள்வதற்கு நாம் என்ன செய்கிறோம்? எவன் பேச்சையும் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. என் பேச்சை தான் எல்லாரும் என்ன செய்யணும்? கேட்கணும். அப்போ தான் நான் பெரிய ஆள். அவன் சொல்றதை நான் கேட்டால் நான் எப்படி பெரிய ஆளாக முடியும்? நான் சொல்கிறேன், நீ கேள். எனவே நான் பெரியவன், நீ சிறியவன். ஆனால் சீராக்கின் ஞானம் சொல்கிறது, நீ பெரியவனாய் இருக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? பணிந்து நடக்க வேண்டும். அப்படி பணிந்து நடந்தால் ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். ஒருவேளை நீ பணியவில்லை என்றால் நீ என்ன சொல்றது? நான் என்னன்னு கேட்கிறது? உனக்கு நான் கீழ்ப்படியணுமா என்றால் 28வது வசனம் சீராக்கின் ஞானம் 3ஆம் அதிகாரம் 28வது இறை வார்த்தையில் சீராக்கின் ஞானம் கற்றுக் கொடுக்கிறது. இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை. வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்லை. நான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 கால் நின்று அதுக்கு என்னது இல்லை? மருந்து இல்லை. நீ சொல்றதை நான் கேட்க முடியாது என்று எதிர்த்து நின்றால், ஆணவத்தில் நின்றால், திமிரில் நின்றால் அதற்கு மருந்தே இல்லை. எனவே இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை. ஏனென்றால் தீமை அவர்களுக்குள் வேரூன்றி விட்டது. அப்ப எனக்குள் தீமை வேரூன்றி விட்டது என்றால் நான் இருமாப்போடு நடக்கிற பொழுது கடவுளின் வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் யாரெல்லாம் இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லையோ அவர்களெல்லாம் ஆணவத்தின் சின்னங்கள், முடிவில் அழிவுக்கு சென்றவர்கள். ஆதாம் ஏவாள் தொடக்க நூலில் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். கடவுள் அவர்களை தன் உருவில் தன் சாயலில் படித்து மதிப்போடு மாண்போடு ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். ஆனால் ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்காமல்
அவர்கள் சாத்தானின் வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். அப்போ நாம செவி கொடுக்க வேண்டும். கடவுளுடைய யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம் என்பது முக்கியம். சாத்தானின் வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். நானும் கடவுளை போல மாற வேண்டும். அவர் மட்டும்தான் கடவுளா? நானும் அவரை போல மாற வேண்டும். அவர்களுக்குள் ஆணவம் வருகிறது, கீழ்ப்படியாமை வருகிறது. எனவே இந்த உலகத்தில் முதல் பாவம் எங்கே தொடங்குகிறது? கீழ்ப்படியாமையில் இருந்துதான் உலகத்தின் முதல் பாவம் தொடங்குகிறது. அதைத்தான் நாம் ஜென்ம பாவம் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் தந்தை மகன் தூய ஆவியின் பேரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று நம்ம தலையில தண்ணீர் ஊற்றி ஜென்ம பாவம் கழுவப்படுகிறது பாருங்க திருமுழுக்குல. இந்த ஜென்ம பாவத்தினுடைய ஆணி வேர் என்ன? கீழ்ப்படியாமை. எனவே அவர்கள் விலக்கப்பட்ட கனியை உண்டார்கள், அவர்கள் அழிவுக்கு சென்றார்கள். தொடக்க நூல் 11ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தையில் இரண்டாவது ஆணவத்தின் அடையாளம் பாபேல் கோபுரம். ஊர்ல எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? மிகப்பெரிய கோபுரம் ஒன்றை கட்டுகிறார்கள். தொடக்க நூல் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்புவோம். ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவோம். அந்த கோபுரம் எதற்காக? நமக்காக, நமது பெருமையை சொல்வதற்காக. தொடர்ந்து அந்த கோபுரத்தை கட்டி நமது பெயரை நிலைநாட்டுவோம். பாபேல் கோபுரம் எதற்காக? மனிதன் தனது ஆணவத்தின் அடையாளத்தை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதற்காக. வானளாவிய கோபுரம். ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஆண்டவர் வானத்தில் இருக்கிறார். அந்த வானத்தை எட்டும் அளவிற்கு, ஏன் வானத்தை முட்டும் அளவிற்கு நாம் கோபுரத்தை கட்டுவோம். அப்படி கட்டி நமது பெயரை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவோம் என்று சொன்னார்கள். எனவேதான் விவிலியம் தொடக்க நூல் 11ஆம் அதிகாரத்தில் பாபேல் கோபுரத்தை ஆணவத்தின் அடையாளம் என்று சொல்கிறது. கட்டி முடிச்சாங்களா? இல்லை. அங்கே குழப்பம் வருகிறது. கோபுரம் பாதியிலேயே விழுந்து விடுகிறது. நாம் தொடங்குகிற காரியம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாக இருந்தால் எது தடுத்தாலும் அது நிலைத்து நிற்கும். அல்லது உனது எனது பெயரை மட்டுமே மாட்சிமைப்படுத்த வேண்டும் என்றால் அது நிலைத்து நிற்காது. பாபேல் கோபுரம் இடிந்து விழுந்தது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 5, 6, 7 இறை வார்த்தைகளை பார்த்தால் அங்கே பெலிஸ்திய படை தளபதியாக ஒரு மாமிச மலை வந்து நிற்கிறான். யார் அவன்? கோலியாத். அந்த கோலியாத்தை எதிர்ப்பதற்கு ஒரு சாதாரண சிறுவன், பொடியன், சின்ன பையன், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன், யாரு? தாவீது வந்து நிற்கிறான். நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 5, 7 இறை வார்த்தைகளை வாசித்து பார்த்தால் கோலியாத் எப்படி வந்து நிற்கிறான்? 6 அடி உயரம், மாமிச மலை போல என்ன செய்கிறான்? வந்து நிற்கிறான். 57 கிலோ மார்பு கவசம். ஒரு பெரிய படை தளபதி ஒரு மார்பு கவசத்தை போட்டிருக்கிறான். எத்தனை கிலோ வெயிட்? 57 கிலோ. 57 கிலோ வெயிட் அவன் தாங்கணும்னா அவன் உடம்பு எப்படி இருக்கும்? அவன் கையில ஒரு பெரிய ஈட்டி வைத்திருக்கிறான். அந்த ஈட்டியினுடைய நுனை மட்டும் எத்தனை கிலோ? 7 கிலோ. ஒரு ஈட்டியினுடைய குத்துகிற அந்த கூர்மையான பகுதி மட்டுமே 7 கிலோ. அப்ப எவ்வளவு பெரிய ஈட்டி, அதை தாங்குகிற கை எப்படி இருக்கும் பார்த்துக்கங்க. இவ்வளவு பெரிய மாமிச மலையாக வந்து நிற்கிறான். அவனுக்கு முன்னாடி தான் ஒரு சாதாரண பொடியன் யார் வந்து நிற்கிறா? தாவீது வந்து நிற்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் எனது திறமை மீது, எனது வலிமை மீது, எனது படையின் மீது, எனது பொருளின் மீது, எனது படிப்பின் மீது, எனது கௌரவத்தின் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று எவன் வந்து நிற்கிறானோ அவன்தான் ஆணவத்தின் அடையாளம். கோலியாத் அப்படித்தான் வந்து நின்றான். ஆனால் அந்த பொடியன் தாவீது சொன்னான், நான் ஆண்டவர் பெயரால் வந்திருக்கிறேன், என் பேரை நிலைநாட்டணும்னு வரல, கடவுளுடைய பெயரால் தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். ஆனால் இவ்வளவு மாமிச மலை படை கருவிகள் அவன் ஜெயிக்கல. சாதாரண கூழாங்கல் 2-3 கல் எடுத்துட்டு போனா, எல்லா கல்லையும் பயன்படுத்தல. முதல் கல்லிலேயே மாமிசை மலை என்ன செஞ்சுட்டான்? கீழே விழுந்துட்டான். அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலும் சரி சமூகத்திலும் சரி ஆணவத்தின் அடையாளங்கள் நிலைத்து நின்றதே இல்லை. அடுப்பாங்கரையில் தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசிக்கிட்டு இருந்துச்சு. யாரெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா? தீப்பெட்டியும் தீக்குச்சியும். தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து கேட்டுச்சு,
தீப்பெட்டி தீப்பெட்டி, நீயும் நானும் தான் எப்போதும் என்ன செய்கிறோம்? உரசுறோம். நீயும் நானும் தான் எப்போதும் உரசுறோம். ஆனால் நீ அப்படியே தான் இருக்க, நான் தான் பற்றிக்கிட்டு எரியுதேன் அப்படின்னு தீக்குச்சி சொல்லிச்சான். உண்மைதானே? தீக்குச்சியும் தீப்பெட்டியும் தான் என்ன செய்கிறோம்? உரசுறோம். ரெண்டுலையுமே மருந்து தான் இருக்குது, பாஸ்பரஸ் தான் இருக்குது. தீக்குச்சிலையும் பாஸ்பரஸ் தான் இருக்குது, தீப்பெட்டிலையும் பாஸ்பரஸ் தான் இருக்குது. ஆனால் இருவருமே உரசுகிறோம். நீ அப்படியே இருக்கிறாய், நான் மட்டும் என்ன செய்கிறேன்? பற்றி கொண்டு எரிகிறேன் என்று சொல்லிச்சு. தீக்குச்சி ஏன் பற்றிக்கிட்டு எரியுது? நீ ஒருவேளை மாற்றி சொல்லி பாருங்க. தீக்குச்சி அப்படி இருக்கு, தீப்பெட்டி பற்றி எரிஞ்சதுன்னு வைங்க, கை குப்பீர்னு எரிஞ்சிருமா இல்லையா? இப்போ தீக்குச்சி மட்டும் ஏன் எரியுது? தீப்பெட்டி சொல்லிச்சான், உனக்கு மண்டக்கணம் அதிகம். நீங்கள் சொன்னது தான் தலைக்கணம், ஹெட் வெயிட். உனக்கு என்ன அதிகம்? உன் தலைக்கணம் அதிகம். அன்புக்குரியவர்களே, தலைக்கணத்தோடு ஆடியவர்கள் எல்லோரும் இந்த தீக்குச்சியை போலத்தான் என்ன செய்திருக்கிறார்கள்? எரிந்து வீழ்ந்து போயிருக்கிறார்கள். அது விவிலியமோ சமூகமோ எங்கென்றாலும் ஆணவத்தின் அடையாளங்கள் அழிந்து போயிருக்கிறார்கள். ஆனால் யார் தங்களை தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் உயர்ந்திருக்கிறார்கள். காரணம், அவர்களை உயர்த்தியது அவர்கள் அல்ல, கடவுள் உயர்த்துகிறார். காரணம், அவர்கள் கடவுளுக்கு முன்னால் தங்களை தாழ்த்தி கொண்டார்கள். எனவேதான் கடவுள் அவர்களை உயர்த்துகிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழா அன்று மதிய நேரத்தில் மூவேளை ஜெபத்திற்காக பார்வையாளர்கள் எல்லாம் கூடி வந்திருக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் மதிய நேரம் அவர்களுக்கு அருளுரை வழங்குவது உண்டு. திரிகால ஜெபம், மூவேளை ஜெபத்தில். 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 பரலோக தாயினுடைய திருவிழா அன்று பரலோக அன்னையை குறித்து அந்த மூவேளை ஜெபத்தில் வந்து சொன்னார். அன்னை மரியாவை நாம் பல்வேறு நிலைகளில் பார்க்கிறோம். ஆனால் அன்னை மரியாவிடம் ஒரே ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டால் நாம் என்ன செய்யலாம்? வாழ்க்கையில உயர்ந்து விடலாம். என்ன ரகசியம்? பணிவு என்னும் பண்பே அன்னை மரியாளின் ரகசியம். அன்னை மரியாளுடைய ரகசியம் என்ன? எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. பணிவு. எல்லாரும் வாய் திறந்து. இது திருத்தந்தை சொல்லுகிறார் மரியாவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவில். அன்னை மரியாவிடம் இருந்த ஒரே ஒரு ரகசியம் பணிவுதான். இந்த பணிவு என்கிற பண்பினால் தான் கடவுளின் பார்வை அன்னை மரியாளின் மீது விழுந்தது. இந்த திருப்பலியினுடைய தொடக்கத்தில் தந்தை ஜோசப் ராஜன் அவர்கள் சொன்னார்கள், எல்லோரும் நீங்கள் பரலோக தாயை பாருங்கள் என்று. அப்ப எல்லோரும் நாம் தாயை பார்க்கிறோம். நமக்கு என்ன ஆசை? நாம தாயை பார்த்தா மட்டும் போதாது, தாய் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நம்மளை பார்க்கணும். அந்த தாய் நம்மளை பார்ப்பதற்கு எது அடித்தளமாக இருக்கிறது? அந்த தாயை கடவுள் பார்த்தார். நீங்கள் லூக்கா எழுதின நற்செய்தி முதல் அதிகாரம் 48வது இறைவார்த்தை, லூக்கா முதல் அதிகாரம் 48வது இறைவார்த்தையில் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த பிறகு ஒரு மாபெரும் புகழ்ச்சி பாடலை பாடுகிறார். பழைய ஏற்பாட்டில் அண்ணா பாடிய அதே பாடலை தான் மரியாள் பாடுகிறாள். அதுல 48வது வசனம் என்ன சொல்லுகிறது? தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். அப்ப கடவுள் உன்னை பார்க்கிறார், கண்ணோக்குகிறார். எப்பொழுது நீ ஒரு அடிமையாக உன்னை எப்பொழுது தாழ்த்தி கொண்டாயோ அப்பொழுது கடவுளின் கருணை கண் பார்வை உன் மீது விழுகிறது. அப்ப நான் பரலோக தாயை பார்க்கிறேன். பரலோக தாயே, உம்முடைய திருமுகம் என் மீது விழாதா என்று நான் கேட்கிறேன். கடவுளுடைய பார்வை நமக்கு கண்டிப்பாக வேண்டும். பல நேரத்தில் கடவுளே வந்து நின்று நம்மை பார்த்தால் கூட நம் பார்வையில் விழமாட்டோம். ஆதாம் ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். அதுவரை ஆதாமும் ஆண்டவரும் கையை பிடிச்சுக்கிட்டு ஈவினிங் என்ன செஞ்சாங்க? ஏதேன் தோட்டத்தில் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு வந்து ஆண்டவர் கேட்கிறார், ஆதாம் ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் வந்து பார்க்க வேண்டும் என்று நிற்கிறார். ஆனால் ஆதாமால் ஆண்டவர் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியவில்லை. காரணம் பாவம். ஆண்டவரே, உம்முடைய குரலை நான் கேட்கிறேன், ஆனால் உம்முடைய முகத்தை என்னால் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. நீங்கள் கடவுளை பார்க்க வேண்டும் என்றாலே பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும். அவன் கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தினால் கடவுளே வந்து நின்றால் கூட கடவுளுடைய பார்வையை அவனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அதுதான் என்ன சொல்றோம்? கீழ்ப்படியாமை ஜென்ம பாவம்னு சொல்றோம். அந்த ஜென்ம பாவத்திலிருந்து உன்னை என்னை மீட்பதற்காகத்தான் தனது கருவில் 10 மாதம் அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை சுமந்தாள். அப்படி சுமப்பதற்கு ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அன்னை மரியாள் இதோ உமது அடிமை என்று சொல்லி
தன்னையே தாழ்த்தி கொண்டார். எனவேதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், மரியாவின் பண்பு பணிவு. அந்த பணிவு என்கிற ரகசியம்தான் கடவுளின் அருள் பார்வை அவள் மீது விழுவதற்கு காரணம். திருத்தந்தை அவர்கள் இரண்டாவது சொல்கிறார்கள், லூக்கா எழுதின நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், மரியாவின் பண்பு பணிவு. அந்த பணிவுதான் அவரை விண்ணகத்திற்கு எடுத்து சென்றது. இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லோருமே வாழ்கிறோம், சாகிறோம், மண்ணோடு மண்ணாய் போகிறோம். எல்லாரும் கல்லறையில் தான் இருக்காங்க. எல்லாரும் ஒரு நாள் எங்க போவோம்? இறுதி தீர்ப்புக்கு போவோம். ஆனால் அன்னை மரியாள் உடலோடு ஆன்மாவோடு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதைத்தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாம் விண்ணேற்பு பெருவிழாவாக, பரலோக அன்னையின் பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். அப்ப திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகிறார், மரியாவின் பணிவு என்கிற பண்புதான் அவரை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளது. லூக்காஸ் எழுதின நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறார், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். யார் தங்களை தாழ்த்திக் கொள்கிறார்களோ அவர்கள் உயர்த்த பெறுவார்கள். நான் சொன்னேன், விவிலியத்தில் ஆணவத்தின் அடையாளங்கள் எல்லாம் அழிந்து போனார்கள் என்று. ஆனால் யாரெல்லாம் தாழ்ச்சியோடு வாழ்ந்தார்களோ அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். திருமுழுக்கு யோவான்ட்ட இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில போய் நின்று எனக்கு திருமுழுக்கு கொடு என்று சொல்கிறார். ஆனால் திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், இல்ல, நான் தான் உங்கள்கிட்ட ஞானஸ்நானம் வாங்கணும், நீங்க போய் எப்படி என்கிட்ட ஞானஸ்நானம் வாங்கலாம்? உங்க காலில் கிடக்கிற செருப்பை கலத்துறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. ஒரு அடிமைதான் எஜமானன் வீட்டுக்கு வருகிற பொழுது வந்த உடனே வாங்க முதலாளின்னு சொல்லி அவன் காலில் கிடக்கிற செருப்பை கலத்தி தூர போட்டு அவனுடைய பாதங்களை கழுவுவதற்கு என்ன செய்யணும்? தண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். அப்ப திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், அந்த அடிமையாக இருப்பதற்கு கூட எனக்கு அருகதை இல்லை என்று சொல்கிறார். அவரைத்தான் ஆண்டவர் உயர்த்தினார். எந்த அளவிற்கு? பெண்களுக்குள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட உயர்ந்தவர் எவருமே இல்லை. இப்ப பாருங்க, யார் தங்களை தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 2வது அதிகாரத்தில் கிறிஸ்தியல் பாடல் என்று நாம் பார்க்கிறோம். அதில் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வை திருத்தூதர் பவுல் அழகாக சொல்லுகிறார். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கிற நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவிற்கு தம்மையே தாழ்த்தி கொண்டார். சிலுவை என்பது அவமானம், சிலுவை என்பது இழிவு, சிலுவை என்பது தண்டனை, சிலுவை என்பது குற்றத்தின் அடையாளம். ஆனால் அப்படி அவமானமாய், இழிவாய், குற்றத்தின் அடையாளமாய் பார்க்கப்பட்ட சிலுவை மரணம் அளவிற்கு இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி கொண்டார். எனவேதான் நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம், தந்தையாம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். விண்ணவர் மன்னவர் பூலோகோர் அனைவரும் அவர் திருப்பெயரை போற்ற புகழ அவர் திருமுன்னால் மண்டியிடுகிற அளவிற்கு இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். தங்களை யார் தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் உயர்த்துவார். அன்னை மரியாள் தன்னையே இதோ உமது அடிமை என்று தாழ்த்தி கொண்டார். எனவேதான் நாம் பார்க்கிறோம், அன்னை மரியாவை ஆண்டவர் உயர்த்தினார். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவள் என்று சொல்வர் என்கிற அளவிற்கு அன்னை மரியாளை ஆண்டவர் உயர்த்தினார். மூன்றாவது, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், பணிவு என்கிற பண்புதான் அன்னை மரியாவின் சுய அடையாளம் என்று சொல்கிறார். முதல்ல சொன்னார், பணிவு என்கிற பண்புதான் அன்னை மரியாளின் மீது கடவுளின் பார்வை விழுவதற்கு காரணம். இரண்டாவது, பணிவு என்கிற பண்புதான் அன்னை மரியாளை உயர்த்தியது. மூன்றாவது, பணிவு என்கிற பண்புதான் அன்னை மரியாவின் சுய அடையாளம், செல்ஃப் ஐடென்டிட்டி. எனக்கென்று ஒரு தாண்மை, எனக்கென்று ஒரு அடையாளம். எது அடையாளம்? அன்னை மரியாளுடைய அடையாளம் என்ன? இதோ உமது அடிமை. அதுதான் அன்னை மரியாளின் அடையாளம். நான் அடிமையாக இருப்பது, ஆண்டவருக்கு அடிமையாக இருப்பது, அதுதான் எனக்கு அடையாளம். நாம் எல்லோரும் நம்முடைய பெயரை விளங்க செய்வதற்காக, நமது வாழ்வை பிறர் முன்னால் பகட்டாய் காட்டிக்கொள்வதற்காக, விளம்பரப்படுத்துவதற்காக நம்மை உயர்த்த வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆனால் அன்னை மரியாள் தன்னை அடிமை என்றே அவர் விளக்கம் கொடுத்தார். யாராவது அடிமையாக இருப்பதற்கு தயாராக இருப்போமா? யாரும் இருக்க மாட்டோம். ஆனால் அன்னை மரியாள் அடிமை என்று தன்னை தாழ்த்தி கொண்டார். ஆண்டவருக்கு முன்னால் அடிமை. அது மட்டுமல்ல,
ஆண்டவருக்கு முன்னால் அடிமையாக இருந்த அன்னை மரியாள் தான் எலிசபெத் தன்னுடைய உறவினர் கருவுற்றிருக்கிறார் என்று தெரிந்து 3 மாதம் எலிசபெத்திற்கு அடிமையாக இருந்து பணிவிடை செய்வதற்காக போனாள். என்னுடைய வயிற்றில் கடவுள் இருக்கிறார், நான் ஏன் அவ வீட்டுக்கு போனோம்? இல்லை, அவ தேவையில் இருக்கிறார், அவளுக்கு நான் என்ன செய்யணும்? போய் உதவி செய்யணும். தன்னை அவர் தாழ்த்தி கொள்கிறார். நான் கடவுளின் தாய் என்கிற ஆணவத்தில் அவள் இல்லை. எனவேதான் அன்னை மரியாள் வந்தவுடன் எலிசபெத் பார்த்து சொல்கிறார், நீர் ஆசி பெற்றவள், நீர் புண்ணியவதி, நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கணும்? கொடுத்து வச்சிருக்கணும். அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் பணிவோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கீழ்ப்படிதலோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று இணைச்சட்ட புத்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் இருக்கின்றன. வீட்டில் போய் நீங்க வாட்சி பாருங்க. இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை இருக்கக்கூடிய இறை வார்த்தைகளில் நீங்கள் பணிவோடு கீழ்ப்படிதலோடு இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். முதல் வசனம் சொல்கிறது, உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு, உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். இதுதான் கீழ்ப்படிதலுக்கான முதல் ஆசீர்வாதம். அன்னை மரியாள் தன்னை கீழ்ப்படிதல் உள்ள பெண்ணாய் மாற்றினாள். எனவே எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையாள் என போற்றுவர் என்கிற அளவிற்கு அவள் உயர்ந்தாள். இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, நீ கீழ்ப்படிதலோடு வாழ்ந்தால் உன் கருவின் கனியும் ஆசி பெறும் என்று சொல்கிறது. கீழ்ப்படிதலோடு இருந்தால் நான் மட்டுமல்ல, என் கருவில் இருக்கிற கனி அப்படின்னா என்ன? எனது அடுத்த தலைமுறை, என் பிள்ளைகளும் என்ன செய்யும்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அன்னை மரியாள் வந்தவுடன் எலிசபெத் சொன்னாள், லூக்கா முதல் அதிகாரம் 42வது இறை வார்த்தையில், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. அப்ப எனது கீழ்ப்படிதல் எனக்கான ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, என் அடுத்த தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. இறுதியாக நான் என்னையே கடவுளின் கட்டளைக்கு உட்படுத்தி செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் நானே ஆசீர்வாதமாக விளங்குவேன். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்தில் விவிலியத்தினுடைய முதல் வரலாற்று மனிதர் ஆபிரகாம். அவரைத்தான் நாம் நம்பிக்கையின் தந்தை என்று சொல்கிறோம். நம்பிக்கைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் ஒரே அளவுகோல் தான். ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை, அவருக்கு தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்தார். எனவேதான் விவிலியம் சொல்லுகிறது, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீயே ஆசியாக விளங்குவாய், நீதான் ஆசி. அன்னை மரியாள் எங்கெல்லாம் இருந்தாலோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடைத்தது. எனவேதான் எலிசபெத் அன்னை மரியாளை பார்த்து சொன்னார், உம்முடைய வாழ்த்தை கேட்டவுடன் என்னுடைய வயிற்றில் உள்ள குழந்தை என்ன செய்தது? ஆசீர்வாதத்தால், அக்களிப்பால், மகிழ்ச்சியால் துள்ளியது. அன்னை மரியாவினுடைய வாழ்த்தை கேட்டவுடன் எலிசபெத்தும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார். நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் நீங்கள் தான் ஆசீர்வாதத்தின் அடையாளம். அன்னை மரியாள் பரலோகத்தாய், ஆசீர்வாதத்தின் அடையாளம். ஒரு எரிகிற திரி தன் அருகில் வருகிற எல்லா அணைந்த திரிகளையும் மீண்டும் என்ன செய்யும்? எரிய வைக்கும். அதே போல நாம் அன்னை மரியாவின் அருகே செல்ல 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 நம்முடைய வாழ்வும் ஒளி பெறும். அன்னை மரியாளை தேடி வந்தவர்கள் எல்லோரும் அந்த ஒளியை பெற்றுக்கொண்டார்கள். அன்னை மரியாள் யாரையெல்லாம் தேடி சென்றாலோ அவர்களும் அந்த ஒளியை பெற்றுக்கொண்டார்கள். காரணம், அன்னை மரியாள் ஒளியாகவே இருந்தார் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்த மறையுரையை நிறைவு செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பரலோக தாயை நாம் தேடி வந்திருக்கிறோம். அன்னை மரியாவை பரலோக தாயே என்று சொல்கிறோமே, அந்த பரலோகம் என்கிற வார்த்தை மரியாளுக்கு முன்பாக எப்படி கிடைத்தது? இந்த மண்ணகத்தில் அடிமை என்கிற அளவிற்கு தன்னை தாழ்த்தியதால் தான் அவள் பரலோக தாய். அவளை தேடி வந்திருக்கிற நாமும் கடவுளுக்கு முன்னால் கீழ்ப்படிதல் உள்ள மக்களாய் நம்மையே தாழ்த்திக் கொள்வோம். நம்மை தாழ்த்துகிற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அன்னை மரியாவின் பேரருளால், பரிந்துரையால் நாமும் நம் குடும்பமும் அடுத்த தலைமுறையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.